दासरथ्यार्यतनयं श्रीशैलार्यपदाश्रयं श्रीवेङ्कटगुरुं वन्दे शीलादिगुणसागरं श्रीशैलेश दयापात्रं धीभक्त्यादिगुणार्णं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं रामानुजपदच्छाया गोविन्दाह्वानपायिनी तदायत्तस्वरूपासा झीयान् मद्विश्रमस्थली ஆச்சரியமான இந்த எம்பாரனுடைய சகசிராப்தி திருநட்சத்திரத்திலே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியார் வேதாந்த ஆச்சாரியரார் பரமஹம்ச பரிப்ராஜக ஆச்சாரியராக எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பார்ஜியர் சுவாமி ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராக எழுந்தருளி இருக்கக்கூடிய பெரியநம்பி சுவாமி ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியார் வேதாந்தாச்சாரியராக எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமலை அனந்தாண்டுள்ள பத்ரிநாராயணன் சுவாமி என்ன ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியார் வேதாந்தாச்சாரியராக எழுந்தருளி இருக்கக்கூடிய சாரதி தோதாதிரி சுவாமி என்ன இவர்கள் முன்னிலையில் அடியேன் ஒரு சிறு துரும்பு போன்றவன் அடியேனையும் ஒரு பொருளாக்கி சுவாமி அங்கீகரித்து ஓரிரு வார்த்தைகள் விண்ணப்பிக்க வேணும் என்று நியமித்தது அடியேனுக்கு பெரிய பாக்கியம். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்கள் சன்னதியில் அடியேன் ஒரு சில வார்த்தைகளை விண்ணப்பிக்கிறார் என்னால் அது அஸ்மத் ஆச்சாரியரான கோயில் கந்தாளை வாதுல அண்ணாவிலப்பன் ஸ்ரீ வெங்கடாச்சாரியார் சுவாமி குமார வெங்கடாச்சாரியார் சுவாமியினுடைய பரமகிருப்பை அடியேன் சொத்தாக பொண்ணும் அதற்கு அருகதை உள்ளவன் என்ன இல்லை. இப்பொழுது இந்த ஒரு அவசரத்தை சிரசா வகித்து ஓரிரு வார்த்தைகள் எம்பாரனுடைய நிர்வாகத்திலே எம்பார் சாதித்தருள வைதிக்கிய நிர்வாகங்களை அடியேன் விண்ணப்பிக்க விடுகிறேன். இதற்கு முன்னர் நம் ஆண்டாள் நாச்சியார் வழியில எம்பார் சுவாமியினுடைய அவதார திருநட்சத்திரத்தை நாம் கொண்டாடுவோம். அப்பொழுது அந்த நாளினுடைய பெருமையை நாம் அறிய வேண்டும். இந்த புனர்வசு என்கிற இந்த நட்சத்திரமானது வேதத்தில் நட்சத்திர சுத்தம் என்னொன்று அது என்ன சொல்லுகிறது என்றால் புனர்வசு நட்சத்திரத்தில் புனர்வசுனா அந்த வசுக்களை திரும்ப திரும்ப தன்னுடைய யாகங்களுக்கு அழைக்கிறதாகவும் தேவர்களை யாகங்களுக்கு அழைக்கிறதாகவும் இந்த வார்த்தைகள் வேதத்தினுடைய வாக்கியங்கள் அமைத்திருக்கிறது. நம் சம்பிரதாயத்திலே புனர்புனகா திரும்ப திரும்ப இந்த புனர்வது நட்சத்திரம் என்ன செய்தது என்னால் திருவடி ஸ்தானியர்களாக இருக்கக்கூடிய மகனியர்களை அவதரிப்பித்தது என்று நமக்கு தெரிகிறது. இப்போ திருவடிகளை பிரசாதித்த சக்கரவர்த்தி திருமகன் புனர்வது நட்சத்திரத்திலே அவதரித்தான். செவடி செழிஞ்சரு சென்னிக்கணிவனே அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனே என்ன அடியடை ஆசைப்பட்ட குலசேகர பெருமாள் தானும் இந்த புனர்வசு நட்சத்திரத்தில் அவதரித்தார். எதிராஜ பாதுகா என்று கொண்டாடப்படக்கூடியவரான சுவாமி முதலியாண்டான் அவரும் இந்த புனர்வசு நட்சத்திரத்தில் அவதரித்தார். அதே ராமானுஜ பதச்சாயா என்ன அவருடைய திருவடி நிழலாவே கொண்டாடப்படக்கூடியவரான சுவாமி எம்பார் இந்த புனர்வசு நட்சத்திரத்திலே அவதரித்தார். மேலே இதே எம்பெருமானாருடைய திவ்ய சரித்தையிலே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மணவாள மாமணிகளுடைய திவ்ய சரித்தையிலேயும் நடக்கும் என்று நிறைய விருத்தாந்தங்களை நாம் பார்க்க காணுகிறோம். அதே போல எம்பெருமானாருடைய திருவடி ஸ்தானியராக இருக்கக்கூடிய மணவாள மாமணிகள் போல முதலியாண்டான் போல மணவாள மாமணிகளுடைய திருவடி ஸ்தானியராக இருக்கக்கூடிய சுவாமி பொன்னடிக்கால்ஜியர் அவரும் அவதரித்தது இந்த புனர்வசு திருநட்சத்திரத்திலே தான் என்று தெரிகிறது. அதே போல எப்படி எம்பெருமானாருடைய திருவடி சாயையான சுவாமி எம்பார் அவதரித்த புனர்வசு நட்சத்திரமோ அதே போல வரவரமணி பதச்சாயா என்று கொண்டாடப்படுகிற பரவஸ்து வட்டபிராஞ்சியர் சுவாமி அவர் அவதரித்தது இந்த புனர்வசு நட்சத்திரத்திலே. அப்படிப்பட்ட மேன்மை பொருந்தியதான மகோபகாரகம் பண்ணின திருநட்சத்திரமாக இந்த புனர்வசு திருநட்சத்திரமானது அமைந்திருக்கிறது என்று தெரிகிறது. இந்த எம்பெருமானார் இப்போ சுவாமி ராமானுஜ பதச்சாயா என்கிற தனியனுடைய அர்த்தத்தை விண்ணப்பிச்சார். அதில்
ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாக்வான பாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜியான் மத் விஸ்ரமஸ்தலி என்று அதில் சுவாமி சாதித்து கொடுத்தார். மத் விஸ்ரமஸ்தலி என்பது எம்பார் என்பதால எம்பார் என்ற திருநாமத்தை உட்கொண்டு இந்த தனியனை சுவாமி பராதரவட்டர் அனுகிரகித்தார். இது ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே 2வது ஸ்லோகமாக அமைந்திருக்கக்கூடியது. இதற்கு ராமானுஜ பதச்சாயா என்பது ராமானுஜருடைய திருவடி நிழல் என்பது ஒரு விசேஷம். இது அதனுடைய ஒரு பெருமை. கோவிந்தா கோவிந்தாக்வா கோவிந்தர் என்று அழைக்கப்படுவது இந்த எம்பாரை என்னும். அனபாயினி ராமானுஜரை விட்டு பிரியாதவர் இந்த எம்பார் அப்படின்னு அதெல்லாம் விசேஷணங்களா அமைந்திருக்கிறது. ததாயத்த ஸ்வரூபாசா அந்த திருவடி ராமானுஜருடைய திருவடிகளுக்கு அதீனப்பட்ட அடிமைப்பட்ட ஸ்வரூபத்தை உடையவர் எம்பார். இதற்கு வியாக்கியான முரளை செய்யும் போது திருமணத்தை அண்ணாவப்பங்கார் என்கிற சுவாமி இன்னொரு யோஜனையும் தெரிவிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது ராமானுஜ பதச்சாயும் எம்பாரும் வேறு வேறு அண்ணு. ராமானுஜ பதச்சாயைக்கு பாக்கியுள்ள வார்த்தைகள் எல்லாம் விசேஷணங்கள். ராமானுஜ பதச்சாயா கோவிந்தா கோவிந்தர் என்று ராமானுஜ பதச்சாயா அழைக்கப்படுகிறது. அனபாயினி ராமானுஜரை விட்டு பிரியாதவர் என்று இந்த ராமானுஜ பதச்சாயை அழைக்கப்படுகிறது. ததாயத்த ஸ்வரூபாசா தன்னுடைய திருவடிகளுக்கு அதீனப்பட்டது என்று ராமானுஜ பதச்சாயை அழைக்கப்படுகிறது. எம்பார் என்னும் ராமானுஜ பதச்சாயை அழைக்கப்படுகிறது என்று அந்த விசேஷணங்களை மாற்றி ஒரு யோஜனையை திருமணத்தை அண்ணாவப்பங்கார சுவாமி தன்னுடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் வியாக்கியானத்தில் அருளி செய்கிறார். இது மிகவும் ரசமானது. இதை போலவே எம்பாருடைய ஒரு ஐதீக விவாகங்களும் ரசமானது என்று எல்லாரும் அறிந்தது. இதில் பிரபலமான ஒரு ஐதிக்கியத்தை முதலில் விண்ணப்பித்து மேலே இன்னும் சில அவகாச அனுகூலமாக எத்தனை அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவிக்கும். உய்ந்த பிள்ளை என்கிற அரையர், அந்த அரையர் சுவாமி அரையர் சேவை செய்து கொண்டிருக்கிறார். திருவரங்கத்தில் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பெரியாழ்வார் திருமொழி மெச்சூது சங்கமிடத்தான் என்கிற பாசுரம் வியாக்கியானம் செய்து கொண்டு அரையர் அபிநயம் செய்து கொண்டு வருகிறார். மெச்சூது சங்கமிடத்தான் நல்வே யூதி பொய்ச்சூதில் தோத்த பொறையுடை வண்ணர்காய் அத்தூர் பெறாதன்னு பாரதம் செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான்னு பாசுரம். அதற்கு அப்பூச்சி என்ன கண்ணில் உள்ள இமையை வழித்து மடக்கி குழந்தைகளை பயமுறுத்தும் ஒரு செயல். இதை போல அப்பூச்சி காட்டுகின்றான் என்று அபிநயித்துக் கொண்டிருந்தார் அரையர். பின்னர் எம்பார் ராமானுஜருக்கு எம்பெருமானாருக்கு பின்னாடி இருந்து இப்படி கைகளை உயர்த்தி காட்டினார். உயர்த்தி காட்டின உடனே அபிநயத்தை அடுத்த அபிநயத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த அரையர் மாத்தி காட்டினார். மாத்தி காட்டின என்ன எம்பெருமானார் என்ன திருவிழா பண்ணார்னா கோவிந்தரே பின்னாடி இருந்தீரோன்னு. இதுல விஷயம் என்னன்னா சிஷ்யனுடைய திருவுள்ளம் என்ன என்பதை ஆச்சாரியன் அதே அப்படியே அறிந்து வைத்திருக்கிறார் என்று இதில் தெரிகிறது. அனபாயினியாய் இருக்கக்கூடியவர் எம்பெருமானாரை விட்டு பிரியாதவராய் இருக்கக்கூடியவர் என்ற அர்த்தம் தெரிகிறது. இவர் எப்படி பிரியாதவராய் இருக்கக்கூடியவர்? ராமானுஜருடைய பதச்சாயாக இருக்கக்கூடியவர். அது இவருடைய சிஷ்யருடைய திருவுள்ளத்தில் என்ன ஓடுகிறது என்பதை எம்பெருமானார் அறிந்திருக்கிறார். அதே போல எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தில் என்ன ஓடுகிறது சிஷ்யரை அறிந்திருக்கிறார். அதில் ஒரு நிர்வாகம் உண்டு. பண்டரு மாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்களை ராமானுஜமுனி வேழம் என்ன எம்பெருமானார் எப்பொழுது திருவாய்மொழியின் அர்த்தத்தையோ நம்மாழ்வாருடைய அருளிச்செயல்களை அனுசந்திக்கிறாரோ அப்பொழுது ஒரு யானையை போல அசைந்து அனுபவித்துக் கொண்டிருப்பார். அப்படி திருப்பேர் நகர் பாசுரத்தை அனுசந்தித்து வருகிறார் எம்பெருமானார். தன்னுடைய கஜகதையில பிடித்தேன் பிடிகொடுத்தேன் பிறவி கெடுத்தேன் பிடிசாரேன் மடித்தேன் மனைவாழ்க்கையில் நிற்பதோர் மாயை. அப்போ பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிடிசாரேன் வரைக்கும் நடந்தார்.
மடித்தேன் அப்படிங்கிற பாதி தூரத்தில் திரும்பின உடனே என்ன ஆச்சு? வெள்ள அவர் ஒன்றும் தன்னுடைய திருவாய்மலர்ந்தவர்கள் ஒண்ணுமே சொல்லலை. எம்பார் சாதிக்கிறார், சுவாமியினுடைய திருவுள்ளத்தில் பிடித்தேன் பிறவி கிடத்தேன் பிடித்தாரேன் மடித்தேன் மனைவாழ்க்கையில் நிற்பதோர் மாயை என்று பாசுரம் ஓடுகிறதோ, அப்படி எம்பெருமானாருடைய திருவுள்ளம் என்ன அதை முழுக்க அறிந்து வைத்தவராக சுவாமி எம்பார் எழுந்தருளி இருந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த நிர்வாகம் ஒரு சான்று. உய்ந்த பிள்ளையினுடைய நிர்வாகத்துல இன்னொரு கோணம் என்னாக, எப்போ எம்பெருமானார் எம்பாருடைய திருவுள்ளத்தை அறிந்திருந்தார். இந்த நிர்வாகத்துல எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தை எம்பார் அறிந்திருந்தார் என்பது தேறி கிடக்கிற அர்த்தமாகும். இப்போ இதிலே கூட சில விசாரங்களும், கண்ணன் தன்னுடைய ஜீவித காலத்துல உங்கள் புழக்கடை வியாக்கியான சங்கு சக்கரங்கள் அதுலயும் காண கிடைக்கிறது. என்னன்னா, ஆசிரிதர்களுக்கு சதுர்புஜனாகவே சேவை சாதிப்பன், திபுஜனாக சேவை சாதிக்க மாட்டான். கம்சாதிகளுக்கு தான் திபுஜனா சேவை சாதிப்பான். அப்படி பொதுவில் இல்லை. எப்படி தெரியறதுன்னா, இந்த அப்பூச்சி காட்டுறது அப்படிங்கிறது எப்பயோ ஒரு தடவை செய்யக்கூடியதான காதாச்சித்தம். அந்த காதாச்சித்தமாக பண்ணக்கூடியதான ஒரு செயல்ல எம்பெருமான் சங்கு சக்கரத்தை காட்டுகிறான் அப்படின்னா ஆசிரிதர்களுக்கும் திபுஜனா சேவை சாதிப்பான். அப்பொழுது காதாச்சித்தமாக சதுர்புஜனாக சேவை சாதிப்பான் என்று இங்கே தேறுகிறது. இதுல பெரியவர்கள் விசாரம் பண்ணி நல்லார்வாய் கேட்டுணர்கள் எது ஹிதமோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இது இங்க இந்த மாதிரியான ஐதீகங்களை தேர்வு விஷயமாக இருக்கிறது. இது என்ன, இந்த ரெண்டு ஐதீகங்களை என்ன தேர்வது? ராமானுஜ பதச்சாயா என்ற தனியனுடைய ஒரு விதத்தை காண்பிக்கும். அடுத்த ஐதீகம் இதுவும் கூட எல்லாருக்கும் தெரிந்த ஐதீகமாக தான். எம்பெருமானார் திருக்கோஷ்டியூர் நம்பிகளிடத்தில் அர்த்தங்களை அதிகரிக்க எழுந்தருள் விடுகிறார். அப்பொழுது சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்கள் இந்த பெரியாழ்வார் திருமொழியினுடைய ஈத்து பாசுரம், வேகரதங்கள் குலத்துதித்த விட்டுஜித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகில் வண்ணனை ஆயிரத்தை அமரர் கோவை அந்தனர்தம் அமுதத்தினை சாயை போல பாடவல்லார்தாமும் அணுக்கர்களேன்னு பாசுரம். இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் என்ன, எப்படி சாயை பாடும் என்று விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எம்பார் அவருக்கு அப்பொழுதே குறித்து போடும். இப்போ ஒரு காலக்ஷேபம் கேட்கிறோம், ஒரு ஆச்சாரியன்ட்ட காலக்ஷேபம் கேட்கிறோம், இல்ல ஒரு வியாக்கியானங்களை சேவிக்கிறோம்னா அந்த வியாக்கியானத்தோட சைலியை பார்த்தாலே நமக்கு புரியும். அப்படி அவர் சொன்னாரா அப்படின்னா அப்படி சொல்லணும். எம்பார் என்ன பண்ணார், இந்த அர்த்தங்களை அடியேன் எம்பெருமானார் பக்கத்திலே கேட்டுட்டு இல்லை. இப்பொழுது எம்பெருமானார் திருக்கோட்டியூர் நம்பிகள் சன்னதியில எழுந்தருள் இருக்க. இப்போ உங்களுக்கும் அர்த்தம் சொல்லாத போகாது, ஒரு சொல்ல இப்படி இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இவர் ததாயத்த ஸ்வரூபாசான்னு பார்த்தோமா, எம்பெருமானாருடைய திருவடிக்கு அதீனப்பட்டவர்னு பார்த்தோமா, அந்த திருவடிக்கு அதீனப்பட்டவராக இருக்கக்கூடியவரான எம்பார் திருவடிகளை தன்னுடைய தன் சிரத்திலே எழுந்தருள பண்ணி கொண்டு இப்பொழுது எம்பெருமானார் சாதித்து விட்டார். அப்படி இத சாதித்தாரா அப்படின்னா எப்படி சாதித்தார்? இப்ப அவர் அங்கதானே இருக்காருன்னா, ஆச்சாரியர்களுக்கு தன் ஒரு அர்த்தம் நமக்கு புரிக்கிறதுனால ஆச்சாரியனுடைய கிருபா கடாட்சம் இல்லாம அது புரிக்கவே போறது இல்லை. அப்படி எம்பெருமானாருடைய திருவடி தன்னுடைய திறத்தில பட்டா அது எம்பெருமானாருடைய அனுகிரகம் வழியாகத்தான் அவருக்கு அந்த அர்த்தம் புரித்திருக்கணும். அதனால ததாயத்த சொலூபாசா என்று கொண்டு அந்த திருவடிகளை சிறதா வகித்து அர்த்தத்தை சாதித்தார். பாடவல்லார் சாயை போல தாமும் அணுக்கர்களே என்று சாதித்துக் கொடுத்தார் என்று அதிலே தெரிகிறது. அப்பொழுது எம்பார் தன்னுடைய நிர்வாக திறமையினால அங்க எம்பெருமானாரை ரட்சித்தார். இப்ப சுவாமிகள்லாம் சாதிச்சார், இங்க எம்பெருமானார் தர்சனத்தை ரட்சித்தார் என்று தெரிகிறது. இது இருக்க போல இன்னும் நிறைய விஷயங்களில் எம்பாருடைய நிர்வாகமானது நமக்கு நிறைய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் காமிச்சு கொடுக்கிறது. இப்போ திருவாய்மொழியில ஒரு பாத்திரம், இன்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர், நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர்.
இந்த பாத்திரத்துல இதெல்லாம் எம்பெருமானுடைய அதீனம் அப்படின்னு கேட்கிற ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு ஒண்ணு புரியுறது. இப்போ ஒருத்தர் ஒரு செயலை செய்யறார், அது பகவத் அதீனம் அப்படின்ற வரைக்கும் புரியுது. ஒரு செயலை தவிர்ப்பது எப்படி பகவத் அதீனமாகும்? என்ன இப்போ நமக்கு ஒரு மனசுல இஷ்டப்படாத ஒரு செயல் இல்ல, நம்மோட மூளையானது தன்னுடைய கட்டளையை செயல்படுத்தாமல், தன்னுடைய கட்டளையை கொடுக்காமல் பராதீனமாக செய்யக்கூடியதான செயல். ஒருத்தர் நம்ம ஒரு செயலை செய்ய வைக்கிறாருன்னா அதற்காக செய்யக்கூடிய செயல், அது நின்னால் தான் நமக்கு இதம். அந்த மாதிரி நிக்கிறதும் கூட அதை நிக்கணும் தான் நம்ம எம்பெருமான்ட்ட பிரார்த்திப்போம். இதை எப்படியாவது ஒழியணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்திப்போம். அந்த மாதிரி நிற்கக்கூடிய செயல்களும் எம்பெருமானுக்கு அதீனம்னு சொல்லணும். அதுக்கு எம்பார் ஒரு நல்ல ஒரு உதாரணம் காமிச்சு இதை விளக்குகிறார். எப்படின்னா, திருஷங்கு கீழே விழுகின்ற திருஷங்கு இருக்கான். சொர்க்கத்துக்கு போனா சொர்க்கத்துல அவன் சகிக்கல, இவன் தள்ளி விட்டுட்டான், இந்திரன் தள்ளி விட்டுட்டான், கீழே விழுந்துட்டு இருக்கான். அந்த கீழே விழுகிற திருஷங்குவை நில்லுன்னா சக்திமான் வேண்டிட்டு சக்திமானான ஒரு விஸ்வாமித்திரருடைய கிருபை வேண்டிட்டு, அதுபோல ஒழிவு இந்த நிவர்த்திக்கும் எம்பெருமானுடைய அதீனமாக இருக்க வேண்டியது ஒரு அவசியமாகிறது என்று அந்த நிர்வாகத்தில் எப்படி ஒழிந்த காரியங்களுக்கும் ஒரு காரியத்தை ஒழிந்து நிற்பதற்கும் கூட நிவர்த்திக்கும் கூட எம்பெருமானுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவைப்படுகிறது என்பதை எம்பார் தன்னுடைய அழகான நிர்வாகத்திலே காமிச்சு கொடுக்கிறார். இதுல எம்பெருமான் ஆபத்சகன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எம்பெருமான் ஆபத்சகன் அப்படின்றத எல்லாரும் ரொம்ப எந்த பாத்திரத்துக்கு சொன்னாலும், எந்த பாத்திரத்துல விரோதிகளை அழிக்கிறதா வந்தாலும் இது எம்பெருமானுடைய ஆபத்சகத்துவம் அப்படின்னு நிர்வகிக்கலாம். கும்பினார் பொழில்வாய் கோவிந்தன் குடம் பாடுதி, செம்பனார் மதில்சூழ் செங்கழனி செழுங்கழனியுடைய திருக்கோட்டியூர் நம்பனை நரதிங்கனை நவின்னேத்துவார்களை கண்டக்கால் எம்பிராந்தன தின்னங்கள் இவர் என்ன ஆசைகள் தீர்வனைன்னு பாசம், திருக்கோட்டியூர் பாசம். இதுல நம்பனை நரசிங்கனை அப்படின்ற இடத்துல இந்த ஆபத்து எம்பெருமானுக்கு வந்தது, பிரகலாத ஆழ்வானுக்கு வந்தது இல்லை என்று ஐம்பாருடைய கஜேந்திர ஆழ்வானுக்கு, பிரகலாத ஆழ்வானுக்கு, திரௌபதிக்கு, இவர்கள் 3 பேருக்கும் ஆபத்து வந்தது. இந்த 3 பேருக்கும் அந்த ஆபத்து நீங்கித்து எம்பெருமானுடைய கிருபையாலே அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா அந்த ஆபத்து அவர்களுக்கு வந்ததே இல்லை. இது எம்பெருமானுடைய ஈஸ்வரத்துவத்துக்கு வந்த ஆபத்துன்னு எம்பெருமானுடைய நிர்வாகம். இப்போ ஆதி மூலவே கூட்டப்போ எம்பெருமான் வந்து இல்லைன்னா இன்னைக்கு நாத்திகர்கள் என்ன எழுதுவா, ஈஸ்வரன் தத்துவம் இல்லை அப்படின்னு எழுதுவா. அதே மாதிரி பிரகலாத ஆழ்வான் இங்க இல்லையால் இரணியன் தூண்முறைப்ப அங்க அப்பொழுதே அவன் மீய தோணலன்னா என்ன பண்ணுவானா, ஈஸ்வர தத்துவம் இல்லை என்று நாத்திகர் எழுதுவான். அதே மாதிரி திரௌபதிக்கு புடவை ஆபத்துல சுரக்கலன்னா ஈஸ்வரனுக்கு கிருபையே இல்லை அப்படின்னு நாத்திகர்கள் எழுதி முடிச்சிடுவோம். அந்த நாத்திகத்துவவாதத்தை போக்குவதற்காகவே எம்பெருமான் அவதரித்தான், எம்பெருமான் எது செய்தான் எம்பாருடைய அந்த நிர்வாகமானது அமைந்திருக்கிறது. அதுல இந்த ஆபத்து எம்பெருமானுக்கு சொல்றது அவருடைய ஆர்ஜவ குணத்தை வெளிப்படுத்துவதாக சில நிர்வாகங்கள் உண்டு. சில எம்பெருமான் நம்முடைய சம்பிரதாயத்தில் என்ன சொல்வார்கள், இது கரை காண முடியாது என்று அறிவது கரை காண்பது என்பார்கள். அதுபோல மரண முதல்ல மரல 10 ஆழ்வார் வீட்டிருந்த ஏழகம் தனிக்கோல் செல்லவை வில் சீர் ஆத்தல் மிக்காலமான வெம்மா விளந்தான் தன்னை போத்தி என்ன கேட்கிறார தெளிதல் ஏத்தனோத்தேற்கு இனி என்ன குறை எழுமைவு அப்படின்னு ரொம்ப உத்கர்ஷத்தோட ரொம்ப சந்தோஷத்தோட திருவாய்மொழி பாடுறார். அடுத்த திருவாய்மொழி, இந்த திருவாய்மொழி நன்னா உத்கர்ஷத்தோட சந்தோஷத்தோட பாடிட்டு இருக்க. அடுத்த திருவாய்மொழி தீர்ப்பாறையாமணி எங்கனம் நாடுதம் மன்னமே போர்ப்பாலை கொண்டுதல் உத்தனல் நொய்து தேரினோம் போர்ப்பாக அந்த இவரை வெள்ளித்தமாயப்போர்
தேர்ப்பாகனார்க்கு இவள் திசை துழாய்க்கின்றதுன்னு தோழி பாத்திரமாக அந்த பாத்திரம் அமைந்திருக்கிறது. அவருடைய ஸ்திதியிலே பாட முடியாத மாதிரி. இது என்ன சுவாமி, முதல் திருவாய்மொழியில இவ்வளவு உத்கர்ஷத்தோட ஆழ்வார் பாடினார், அடுத்த திருவாய்மொழியில இப்படி இருக்கிறாருங்க. இதுக்கு மற்றவர்களா இருந்தா என்ன பண்ணுவா அப்படின்னா, அவர்களுடைய சாமர்த்தியத்துல ஏதோ சொல்லுவோம். ஆனா ஆர்ஜவ குணம் கொண்ட நம்முடைய ஆச்சாரியர்கள் உள்ளதை உள்ளபடி சொல்வார்கள். மதநல மருளப்பட்ட ஆழ்வாருக்கு இப்படி ஒரு கலக்கம் உண்டா, அதுக்கு ஒரு சங்கதி நம்மளால சொல்ல போமோ. அசங்கதிரேவ சங்கதிகி, இதுக்கு ரெண்டுத்துக்கும் சங்கதியே இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கு சங்கதின்னு எம்பார். ஆனா மாறன் உரைத்த தமிழ் முறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த அந்த கலியனுடைய அவதார பூதரான நம்பள்ளு அதற்கு ஒரு சங்கதியை சாதிக்கிறார். அது மானதானுபவமாக இருக்க கண்டு அது வாக்கிய சம்ஸ்லேஷம் இல்லாததனால இந்த வருத்தம் இன்னும் மிந்தி தோழிப்பாத்திரமாக வெளிப்பட்டது அப்படின்னு. அது அவருடைய நிர்வாகம், எம்பாருடைய ஆர்ஜவ குணத்தை இந்த நிர்வாகம் மூலமாக நமக்கு நல்லா வெளிப்படுத்தப்படுகிறது. இதை விட ரொம்ப இது ரொம்ப ரசமான ஒரு விஷயம். அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்த திருநந்தாடக பாசனம். அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்த அஞ்சரைக்குள் அவனற்கென்னும் சலம்புரிந்தங்கரலில்லா தன்மையால் தானுதந்த ஊரெல்லாம் தந்தால் பாடி நிலம்பறந்து வரங்கல்வி பெண்ணை ஈர்ந்த நெடுவேகள் படுமுத்த முத்த உந்தி புலம்பறந்து பொன்விளைக்கும் பொய்யவேலி பூங்கோவலோர் தொழுதும் போது நெஞ்சேன்னு பாசுறோம். இதுல முதல் 2 அடியில் நமக்கு விசாரம் ரொம்ப இல்லை. 3வது அடியில நிலங்கறந்து வரங்கொள்ளி பெண்ணை ஈர்ந்த நெடுவேகள் படுமுத்த முத்த உந்தி. இந்த பெண்ணை ஆறானது என்ன பண்றது அப்படின்னா, இந்த மூங்கில்கள் எல்லாம் தன்னுடைய அடி வேரோட பேத்து நோக்குறதும். இப்படி ஒரு ஈஸ்வர பிரகிருத்தியை அழிக்கிறத போய் கொண்டாடலாமோ என்று கேள்வி. அதற்கு எம்பாருடைய நிர்வாகம், இதற்கு சமாதானம். இந்த மாதிரி அழிச்ச ஒன்ன கொண்டாடினது ஸ்ரீராமாயணத்திலே நடந்திருக்கு. என்னன்னா, அங்கதனுடைய அத்தியட்சதையில ஹனுமான் முதலானவர் தெற்கு திசை நோக்கி சீதை பிராட்டிய தேடிட்டு போறார். சீதை பிராட்டிய கண்டுட்டு வந்துட்டார் ஆஞ்சநேயர். வந்துட்டு இந்த பக்கம் வந்த உடனே என்ன பண்றான்னு முதலிகள்கிட்ட சொல்றார். அங்கதன் முதலிகள் நடுவுல மதுவனம் வருது. அந்த மதுவனத்தை முழுக்க முதலிகள் அழிக்கிறார். அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காவலாளி ஓடி போறான். ஓடி போய் என்னால இவர்களை இது பண்ண முடியலன்னு. அப்ப அங்கதன் தான் அந்த மதுவனத்தை அழிக்கிறதுக்கான ஒரு அனுமதியை கொடுக்குறான். கொடுக்கறது அந்த காவலாளி போய் சுக்ரீவன்கிட்ட சொல்றான். சுக்ரீவன்கிட்ட போய் சொல்ல போறான். மகாராஜா சுக்ரீவர் மகாராஜர்கிட்ட போய் சொல்ல போறான். இது மதுவனம் தான் அழிஞ்சுது. அத்த சுக்ரீவ மகாராஜா என்ன பண்றாரு, தன்னுடைய வாளை எடுத்து சுருக்கி கீழ் அடிச்சு கொண்டாடுறான். ராமா, நம்மளுடைய காரியம் சபலமாயிடுத்து, கிருஷ்ண சீதையை கண்டுபிடிச்சாச்சு. இந்த விஷயம்லாம் சொல்லல. அந்த மதுவனை அழிஞ்ச உடனே நம்முடைய காரியம் சபலமாயிடுதுன்னு மகாராஜா எம்பெருமான் போய் விண்ணப்பிச்சுடுறார். அப்போ எம்பார் சாய்க்கிறார், மதுவனம் ஒன்று நடுவில் இல்லையே, முதலிகளுடைய கிளர்த்தி ராஜகுமார்களின் முதுகோட போம். இந்த மதுவனம் இல்லைன்னா இந்த முதலிகள்லாம் என்ன பண்ணிருப்பா தெரியுமா? ராமா சீதையை கண்டுபிடிச்சாச்சு, லக்ஷ்மணா சீதையை கண்டுபிடிச்சாச்சுன்னு இந்த ராஜகுமாரோட முதுகுல அடிச்சிருப்பாளாம். அது மதுவனம் ஒண்ணு அழிச்சு அதனால நல்லது நடந்தது. இங்க என்ன நடந்ததுன்னா, இங்க அந்த வேகலான மூங்கில்கள் அழிஞ்சு மூங்கில்களோட பட்ட அந்த முத்து அதெல்லாம் அந்த செழுங்கடலில அந்த வயல்கள்ல சிதறி அதை களைகள்னு அந்த கர்ஷகர்கள்லாம் ஒதுக்கி அது பொன்விளை பூமியாக மாற்றிட்டு அதுல அந்த ஒரு விஷயத்தை இங்கே எம்பார் தன்னுடைய ஆசியமான திருவுள்ளத்திலே இதை நிர்வகித்தார் என்று காண்கிறோம். இதுபோல இன்னும் பல நிர்வாகங்கள் உண்டு. அவற்றை சொல்லி நம்மால் தலை கட்ட முடியாது. அதனால் இத்தனை சமயம் கொடுத்து அடியனை விண்ணப்பிக்க செய்ததற்கு
சுவாமிகளுடைய திருவடிகளில் பல்லாண்டு பாடி அமைகிறேன். அவை புத்தகங்கள் வந்திருக்கும் அவற்றை சவிந்தரமாய் பிரார்த்திக்கிறேன். அடுத்தபடியாக